இந்த கவிதை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இந்த கவிதை அப்படின்னு வருகிற பொழுது எல்லோருக்குமே ஒரு மன மகிழ்ச்சி வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லோருக்குமே கவிதை பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் எல்லோருமே கவிதை எழுதக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் தான். ஆனால் பல பேர் அத முயற்சி பண்றதில்ல. அதனால பல பேர் கவிஞராக இல்ல. இல்லன்னா எல்லாருமே கவிஞர்கள் தான். எல்லோருக்குமே அந்த கவிதை மோகம் அல்லது கவிதை சம்பந்தமான ஒரு ஒரு தாக்கம் அவர்களுக்கு இருப்பதை நம்மால் உணர முடியும். இப்படி கவிதைகளை பற்றி நாம் நிறைய தகவல்களை பேசலாம். அந்த வகையிலே ஐயா ஈரோடு தமிழன்பன் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு கவிஞர் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. மிக ஆழமான சிந்தனைகளை கொண்ட கவிதைகளை எழுதுவதிலே மிகவும் சிறப்பானவர். அவர் 20 ஆண்டுகளுக்கு முன்பு மின்மினி காடு அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். கவிதை புத்தகம். அந்த கவிதை புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவிதை, நான் கவிதைகள்லாம் படிக்கிற பொழுது அந்த ஒரு கவிதையை படித்தேன். அருமையான கவிதை. அந்த கவிதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலத்திற்குள் விழுந்துவிட்ட என் நாட்களை எப்படி நான் கண்டெடுப்பேன்? அப்படி விழுந்துவிட்ட நாட்களில் என்னுடைய எந்த அடையாளம் இருக்கப் போகிறது என்று கேள்விக்குறியோட இந்த கவிதையை அவர் முடிச்சிருப்பார். ஸோ எல்லாருக்குமே கடந்த காலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அந்த கடந்த காலங்களில் நம்முடைய நாட்களும் அடங்கி தான் இருக்கும். கடந்த காலம்னா எல்லாமே நம்ம அந்த அந்த பயணத்தில் நம்ம கண்டிப்பாக இருந்திருப்போம். நாம ஒரு மனிதன் வாழுகிற வரை அவனுடைய கடந்த காலங்களில் அவனுடைய நாட்கள் பதிந்தான் கிடக்கும், மறைந்து கிடக்கும். அப்படி நான் அந்த என்னுடைய நாட்களை நாம் தேடுகிற பொழுது என்னுடைய அடையாளம்னு என்ன இருக்கும் அப்படின்னு பாருங்க அப்படின்னு அந்த கவிதை முடிச்சிருப்பார் நாம. எனவே நாம் அடையாளங்களை உருவாக்க வேண்டும். நம்முடைய காலங்களுக்கு பிறகோ அல்லது நாம் காலங்களை பற்றி சிந்திக்கிற பொழுதோ அல்லது கடந்த காலங்களை பற்றி நாம் யோசிக்கிற பொழுது எதை நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அடையாளம் ஏதாவது இருக்க வேண்டும். அப்படி என்றால் அவர் என்ன நினைப்பில் எழுதினார் என்று தெரியல நமக்கு. ஆனால் நம்முடைய பங்களிப்பு, நம்முடைய பயன்பாடு, நம்முடைய சேவை ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு புரட்சி கவிஞர், சமூக செயற்பாட்டாளர், சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு கவிஞர் என்பதால் இந்த கவிதை காலத்திற்குள் விழுந்துவிட்ட என்னுடைய நாட்களை நான் எப்படி கண்டெடுப்பேன்? அப்படி விழுந்துவிட்ட நாட்களில் என்னுடைய எந்த அடையாளம் இருக்கப் போகிறது என்று கேள்விக்குறியோடு முடித்த இந்த கவிதையை நாம் கேள்விக்குறியோடு அணுகுகிற பொழுதுதான் நாம் நமக்கான அடையாளங்களை உருவாக்க முடியும் என்பதைத்தான் அந்த கவிதை நமக்கு